ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு வார்த்தை கூட. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்னைக்கு இந்த மாதம் தேவன் நம்ம சபை கொடுக்கிற வாக்கு தத்துவம், அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே 9 மாதங்களை கடக்க செய்தவர், இந்த 10ஆம் மாதத்திலே பிரவேசிக்க செய்தவர், இந்த முதல் நாளிலே அதிகாலையில் உங்க சமூகத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்தவர், உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. இயேசப்பா, நீங்க எங்களுக்கு இந்த நாளிலே வாக்குத்தம் பண்ணி தகப்பனே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் சொன்னீங்க. மறைவா இல்லப்பா ஆண்டவரே, நாங்க இருக்கிறதான் இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற நாட்டிலே, நாங்க இருக்கிற குடியிருக்கிற குடிகள் மத்தியிலே கூட எல்லாரும் ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் இந்த மாதம் எங்களை அதிசயங்களை காண பண்ணுவீராக. அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களுக்கு முன்பாய் போவீராக. அதிசயங்களை செய்கிற தேவன் எங்களோடு இருப்பீராக. அதிசயங்களை செய்கிற தேவன் எங்கள் குடும்பத்திலே வாசம் பண்ணுவீராக தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தைகளை 30, 60, 100 பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதம், இந்த 10ஆம் மாதம் கூட பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில வந்தவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நம்ம சபைக்கும் இதை காண்கின்றதான ஒவ்வொருவருக்கும் தேவனை கொடுக்கிறதான வாக்கு தத்தம், அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் அதிசயங்களை செய்யணும். அதுதான் நம்முடைய ஏக்கம், நம்முடைய எண்ணம். அதுதான் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலே எங்கள் கண்களுக்கு முன்பாக, எங்கள் கண்களுக்கு முன்பாக மட்டுமில்ல, இங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நீர் அதிசயங்களை எங்கள் வாழ்விலே நடப்பிக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, இங்க மோசேக்கு இந்த வார்த்தை வந்து, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ண போறேன், அதிசயங்களை காண பண்ண போறேன் உங்களுக்கு வந்து. அவர் சொல்றாரு, அதுக்கு மேல சொல்றாரு, எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத, அல்லேலூயா, எந்த ஜனங்களும் பார்த்திராத, யாருமே யூகிக்க முடியாத அதிசயங்களை நான் என்ன செய்ய போறேன் வந்து, இந்த மாதம் நான் உனக்கு செய்ய போகிறேன். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன். அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம் சொல்ற வேணும் சொல்கிறது, உன் ஜனங்கள், உங்கள் ஜனங்கள் மத்தியில் நம்ம இருக்க சுத்திதான் இருக்கிற நம்ம சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவங்க எல்லாரும் மத்தியும் நம்ம இருக்கிறோம். அவர்கள் கண்கள் காணும்படியாக, அவர்கள் கண்கள் காணும்படியாக தேவன் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவங்க சொல்லுவாங்க பார்த்து, கர்த்தர் இருக்காரு உங்களோட, அதனால்தான் ஆண்டவர் உங்களை எல்லா வழிகளில் இருந்தவங்களே காத்து வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது கூட கீழே, நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்யும் காரியம் எப்படி இருக்குமா, நமக்கு பயங்கரமா இருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது பயப்படுவாங்களா வந்து. அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த மாதம் செய்யும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்க சொல்றான், நான் உங்களோட உடன்படிக்கை பண்றேன். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உனக்கு வாக்கு பண்றேன், இந்த மாதம் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி நிச்சயமாகவே நம்ம எல்லா சமுதாயத்திலே, எல்லா ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிற நம்ம வாழ்க்கையிலே கூட கர்த்தர் அதிசயங்களை நடப்பிப்பாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.